ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் சேமியா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, வேலூரில் ரொம்ப ஃபேமஸான மீன் சேமியா நம்ம வீட்டில் இருக்க சேமியா வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அவங்க அதை இடியாப்பத்தில் செஞ்சுருப்பாங்க. நம்ம வீட்டிலே சேமியாவில் செய்யலாம். தண்ணியில் உப்பு போட்டு கொதி வந்ததும் நம்ம சேமியாவை சேர்த்து மூடி போட்டுருங்க. சேமியா வெந்ததுக்கப்புறமா தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நல்லா ஆற வச்சிடுங்க. நம்ம மீன் சேமியா செய்கிறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே மீனை பொரிச்சு எடுத்துருங்க. நம்ம அந்த எண்ணெயை மீன் சேமியா செய்ய யூஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போ அந்த டேஸ்ட் நல்லா வரும். அதுக்காக தான். கூட எண்ணெய் தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இந்த எண்ணெய் போதும் எனக்கு, அதனால் நான் சேர்க்கலை. சோம்பு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா, வெங்காயம்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிட்டு உங்களுக்கு வேணும்னா முட்டை இப்பயே சேர்த்து வதக்கிக்கலாம். நான் கடைசியாக போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கி பச்சை வாடை போனதும் 2 முட்டை இதுலேயே சேர்த்துக்கலாம். சில்லி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சில்லி பேஸ்ட் கடையில் கிடைக்கும். அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்க நார்மல் மிளகாய் பொடியே சேர்த்துக்கலாம். மீன் வறுத்து வச்ச மீனை புட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஞாபகமாக 2 முட்டை இதில் சேர்த்துருங்க. இல்லைன்னா கடைசியில் என்ன மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்சுருக்க சேமியாவும் நம்ம தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி கடைசியில் முட்டை சேர்த்துருக்கேன். நான் பொரிச்சிட்டு எண்ணெயில் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா அந்த மசாலா ஸ்மெல் அதில் நல்லா இருக்கும். கடைசியில் சேர்த்தாலும் எங்களுக்கு கடைசியில் பிடிச்சிருந்தது, அதனால் நாங்கள் கடைசியில் சேர்த்துக்கிட்டோம். உங்களுக்கு மசாலா ஸ்மெல் நல்லா வரணும்னா ஃபஸ்ட்டே சேர்த்துருங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி கிண்டி விட்டுக்கோங்க. கரண்டியால் கொத்தி எடுத்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு ஞாபகமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.